எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கணும்னு எல்லாம் உள்ள ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்போ நேராக டாபிக் போயிடுவோம். நம்ம எடுத்துருக்கிற தலைப்பு என்னென்னா அல்ல அளவில்லாத பணம். அப்புறம் மாதம் மாதம் டிவிடெண்ட் பெற்று எப்படி செல்வந்தராகுது அப்படிங்கிறத பற்றி தான். இது பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டைம் வச்சுருக்கணும். மினிமம் 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் வைக்கும் போது தான் நாம் மிகப்பெரிய செல்வந்தராகிறோம். அதாவது நம்ம பீரியடை கடத்தணும். அதுதான் நம்ம முக்கியம். நாம் பாட்டு நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கணும். அதனுடைய நம்ம ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளை இதில் 1 ஷேரு 2 ஷேரு ஒரு 1000 2000 5000 இப்படி வாங்கிட்டே வரும்போது என்ன ஆகுதுன்னா அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்குது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் லாங் டேர்மில் பொறுக்கும் போது தான் நம்ம எல்லா செல்வத்தையும் நம்ம அடையணும். நம்ம செல்வந்தரம் ஆக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பார்க்கக்கூடிய ஷேர் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் பஜாஜ் ஆட்டோ. இந்த பஜாஜ் ஆட்டோ பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இது இன்றைக்கி ரேட்டு ஒரு 9420 ரூபா இருக்குது. இது அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இது கண்டிப்பாக ஸ்ப்ளிட் கொடுக்க போகிறாங்க 10,000க்கு மேலே போகும்போது. ஒன்று இது ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது, அது 5 பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு 5 ஷேர் கிடைக்கும். அதனுடைய மதிப்பு 2000 ரூபாய் போயிடும். அல்லது 10:1 கொடுத்தாங்கன்னா 10,000 ரூபா இருக்கிற ரேட்டு 1000 ரூபாயா போயிடும். நம்மளுக்கு ஒரு 10 ஷேர் கிடச்சிடும். அதே மாதிரி போனஸ் கொடுத்தாங்கன்னா 1:1 விதத்தில் கொடுப்பாங்க. அப்போ நம்ம 1 ஷேருக்கு 1 ஷேர் கொடுப்பாங்க. அப்போ இதனுடைய ரேட்டு 5000 ரூபாய்க்கு போயிடும். இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. ரெண்டாவது இதனுடைய ஃபண்டமெண்டலில் பார்த்துருவோம். இது ஒரு மணி கண்ட்ரோல் ஸ்க்ரீனரில் போய் பார்த்துங்க. இது 2 வீலர் 3 வீலர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. இதனுடைய இதை பார்த்தீங்கன்னா 79 கண்ட்ரீஸில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது 4th லார்ஜஸ்ட் கம்பெனி ஆஃப் வேர்ல்டு. உலகத்தினுடைய 4வது மேனுஃபேக்சர் கம்பெனியாக இருக்குது. நம்ம அனைவருக்கும் பரிச்சயமான கம்பெனி தான். ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பஜாஜ் 2 வீலர் போவோம், அதாவது ஆட்டோ வண்டிங்க போகும். அதனால் நம்ம ஒரு பரிச்சயமான கம்பெனி. இதில் ஒரு ஷேர் வாங்கிட்டோமோ நம்ம ஒரு பார்ட்னர் ஆகிடுறோம். இப்போ எஃப்என்டபிள்யூ அல்லது ஆப்ஷனு புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ஒரு நிஃப்டி ஃபீஸ் வாங்குறீங்க. அப்படிங்கும் போது நீங்கள் அந்த ஷேர் ஹோல்டராக ஆக முடியாதுங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதனுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் 2,68,75 கோடி. டிவிடெண்ட் ஈல்டு 0.83. இது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. கடந்த 3-6 மாதத்தில் இது கடகடன்னு ஏறிடுச்சு. இந்த ப்ரைஸ் தாறுமாறாக ஏறிடுச்சு. இன்னும் ஏறும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணாமல் இருக்காங்க. கண்டிப்பாக அதை ஸ்ப்ளிட் பண்ணும் போது ஒரு 10,000 ஷேர் 10,000 தாண்டும் போது, இப்போ 9,000 சில்லரை இருக்குது. 10,000 தாண்டும் போது கண்டிப்பாக இது நம்மளுக்கு ஒரு ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, போனஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வாய்ப்பெலாம் நிறையா இருக்குது. செக்டார் பி 36.47, ஷேர் பி 34.78. கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதனால் ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக் தான். இன்னும் ஏறுமுகமாக இருக்கும். ஏன்னா இது என்ன ஸ்ப்ளிட் பண்ணல. நிறையா போனஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சார்ட்டு 90 டிகிரியில் செங்குத்தாக போயிட்டுருக்குது. நீங்கள் ஒரு 2008 ஐபிஓவில் இது வந்திருக்குது. ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 131 ரூபா தான். 2024 இது இப்போ 10,000 தாண்டிடுச்சு. நிஃப்டி 50னுடைய ஹை 10,008 ரூபா. தற்போது தோராயமாக 9,600 ரூபா இருக்குது. ஒரு 131 ரூபா இப்போ 10,000 ரூபா கணக்கு போட்டிங்கன்னா ஏறக்குறைய ஒரு 77 மடங்கு வளர்ந்துருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம லாங் டேர்மில் ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஷேர்லையாக இருக்கட்டும் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கட்டும் நம்ம செல்வந்தராக முடியும். எதுலேயுமே ஒரு ரியல் எஸ்டேட்லேயே நீங்கள் வாங்கி போட்டு உடனே ஏறப்போகுது. அது மாதிரி நாம் லாங் டேர்ம் ஜேர்னி பண்ண கற்றுக்கணும். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். சிறுக சிறுக சேர்த்து வரும்போது தான் நம்ம செல்வந்தர் ஆக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது 5 இயர்ஸ் ரெவன்யூ பார்த்தலாம். இது ஏறுமுகமாக தான் இருக்குது. 2000 29,918 கோடி, 2024 44,870 கோடி, 2 மடங்காக இருக்குது. 5 இயர்ஸ் நெட் ப்ராஃபிட் பார்த்துருவோம். இது நிகர லாபம் ஏறுமுகமாக தான் இருக்குது. 2000
4890 கோடியாக இருந்திருக்கு. 2024 7440 கோடி. அப்போ ஒரு 55% உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட்டு. வருஷம் வருஷம் இது உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு கடனே கிடையாது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர் வந்து 55.6%, எஃப்ஐஐ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 14.53%, டிஐஐ மியூச்சுவல் ஃபண்ட் அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இது வந்து 8.56. அதனால் குட் ஸ்டாக்கு. கார்பரேஷன் ஆக்ஷன் வந்து போனஸ் வந்து ஒரு தடவை தான் கொடுத்துருக்காங்க, 8/9/2010. இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணல. கண்டிப்பாக போனஸ் தருவாங்க. 10,000 தாண்டி 11,000 இப்படி போகும்போது ஒன்று போனஸ் தருவாங்க அல்லது ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அப்புறம் அது பழைய விலைக்கே அது ஏறிடும். அந்த இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். நான் வந்து 9/2/2022 3,570 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ யாருக்கு ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுது. அதன் பின் வந்து டிவிடெண்ட் வந்து 30/6/2022 140 ரூபா, 30/6/2023 ஒரு 140 ரூபா, 14/6/2024 80 ரூபா, 360 ரூபா வாங்கிட்டேன். இப்போ இதன் விலை வந்து 9,600 ரூபாய்க்கு ஏறக்குறைய உள்ளது. 2.5 மடங்கு எனக்கு உயர்ந்திருக்குது. அதாவது ஷேரனுடைய வேல்யூ 2.5 மடங்கு உயர்ந்திருக்குது. அப்புறம் பைபேக் மூலம் 29/2/2024 பைபேக் ஒரு 10,000 ரூபா பண்ணாங்க. அப்போ எனக்கு பைபேக்கில் ஒரு 5 ஷேர் எனக்கு கிடச்சிது. பைபேக் ஆஃபர் கிடச்சிது. அதன் மூலம் நான் வந்து ஒரு 5 ஷேருக்கு வந்து ஒரு 6,500 ரூபா கணக்கு பண்ணிடுவாங்க. 32,500 ரூபா எனக்கு லாபம் கிடச்சிது. அந்த லாபத்தை மறுபடியும் அதிலே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். எனவே இந்த மாதிரி தான் பைபேக் வரும்போதும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், டிவிடெண்ட் வரும்போதும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நீங்கள் போக போக தெரிஞ்சுங்க. நான் வந்து ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி தான் பண்ண போகிறேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஹிஸ்ட்ரியை நீங்கள் தெரிஞ்சிட்டால் தான் நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு சாதாரண மனிதர்களெல்லாம் முன்னுக்கு வரும்போது நாமளே ஏன் முன்னுக்கு வரக்கூடாது, வரலாற்று பக்கங்களெல்லாம் திருப்பி பார்க்கணும். உலக வரலாற்றையே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான், உற்று கவனிச்சிங்கன்னா தான் யார் யார் முடியாதவங்க, ஏழ்மை நிலையில் இருந்தவங்க, நம்ம கஷ்டமான சூழ்நிலை இருந்தவங்க எல்லாருமே முன்னுக்கு வந்திருக்காங்கிறது உங்களுக்கு ஒரு படிப்பனையாக எடுத்துக்கணும். இப்போ வந்து முதலில் ஊர் பேர் தெரியாத ஒரு இராணுவ அதிகாரியாக ஒருத்தர் துருக்கியில் இருந்தார். அவர் பின்னாளில் வந்து ஒரு துருக்கியின் அதிபராக ஆனார். அவர் தான் முஸ்தபா கமால் அப்படிங்கிறவர். அவர் வந்து எப்படி வந்தார், ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்துட்டு அப்படியே படிப்படியாக முன்னுக்கு வந்து அந்த நிலையை அடைஞ்சிருக்காரு. இதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து எப்படி வந்திருக்காங்க, வரலாற்றில் நம்ம சாதாரண ஆளுங்களாம் எப்படி மேலே வந்திருக்காங்கிறது தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் கிடைக்கும். இதன் மூலம் நாம் வந்து செல்வந்தராகலாம். அதே சமயத்தில் காக்கை வலிப்பினால் பாதிக்கப்பட்டவர் உலகத்தையே ஜெயித்தார். அவருக்கு அடிக்கடி காக்கா வலிப்பு வந்துகிட்டே இருக்கும், காக்காய் வலிப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்துகிட்டே இருக்கும். அவர் தான் ஜூலியஸ் ஜீசஸ். உலகத்தையே அவர் ஜெயிச்சார். இப்போ காக்கா வலிப்பு வந்துச்சுன்னா நம்ம ஒரு மூலையில் முடங்கிடுவோம், நான் பாட்டு மாத்திரை டேப்லெட் எடுத்துக்குவோம், ஆஸ்பத்திரி பக்கமாக போயிட்டு இவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் அவர் வந்து உலகத்தையே ஜெயிச்சார். இதை ஒரு படிப்பனையாக எடுத்துங்க. இளம்பிள்ளை வாதத்தால் வந்து நடக்கும் சக்தியை இழந்தவர் பின்னால் அமெரிக்க ஜனாதிபதி ஆனார். அவர் யார்? பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் தான். அவர் வந்து இளம்பிள்ளை வாதத்தினால் ரொம்ப பாதிக்கப்பட்டவர். சரியாக நடக்க முடியாது, சரியாக இது பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவர் மனோசக்தி மூலம் மனசை வலிமைப்படுத்தி தன்னம்பிக்கை வளர்த்து விடாமுயற்சியோடு உழைச்சி அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். சேர்ந்தாற்போல் 1 மணி நேரம் கூட நெஞ்சு வலி இல்லாமல் இருந்ததில்லை. அவர் பின்னாளில் வந்து ட்ரெஷர் ஐலாண்ட் என்ற உலக புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதினார். அவர்தான் ராபர்ட் லூயி. அவர் 1 மணி நேரம் கூட நெஞ்சு வலி இல்லாமல், அடிக்கடி நெஞ்சு வலி வந்துகிட்டே இருக்கணும், நைட்லேயும் நெஞ்சு வலி வரும். எப்படி நம்மலாம் பார்த்தோமா எவ்வளோ சிரமமாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து உலக புகழ்பெற்ற பெரும் கோடீஸ்வரராக இருக்கார். இதெல்லாம் நம்ம வரலாற்று இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் பின்னாளில் அமெரிக்க ஜனாதிபதி. அவர் யார்? அவர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் லிங்கன். அவர் எவ்வளோ தோல்வியை சந்திச்சிருக்காருங்கிறது வரலாற்றில் எடுத்து பாருங்க. பின்னாளில் வந்து அவர் அமெரிக்க அதிபரானார். சுருங்க கூறினால் யார் வேண்டுமானாலும் செல்வந்தராகலாம். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எத்தகைய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, தடைகளை தாண்டி
நீங்கள் உயர்ந்த அந்தஸ்து அடைய முடியும். நீங்கள் உலகத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். அதனால் இதை வந்து புரிஞ்சுக்கிங்க. அந்த புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இதை தடைகளெல்லாம் தாண்டி நீங்கள் செல்வந்தராகணும். அதுதான் என்னுடைய விருப்பம். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னா ஒரு முக்கியமான விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். நம்ம அது பணத்தை வந்து பணத்தை சம்பாதிக்க வைக்கணும். நாம் தூங்கிட்டே இருக்கணும், பணம் பார்த்து சம்பாதிச்சுட்டே இருக்கணும். அது ரெண்டே வழி தான். 5 வழி இருக்குது. அதில் முதல் வழி வந்து மியூச்சுவல் ஃபண்டு. அது உலகத்திலே சிறந்த முதலீடு. அதில் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை. அது மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர் பார்த்துட்டாரு. நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கோம் எந்த ஒரு இதையும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் ரெண்டாவது ஷேர் மார்க்கெட்டு. இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேருடைய ஃபண்டமெண்டலை பார்த்து மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணோம். அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு நம்ம வளருதான்னு அப்பப்போ பார்க்கணும். அந்த கம்பெனியுடைய நியூஸ் என்னென்னு அப்பப்போ பார்க்கணும். இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. இருந்தாலும் ரிஸ்க் இருக்கிற இடத்துல தான் நிறையா சம்பாதிக்க முடியும். அதனால் நீங்கள் ஷேருங்களை நீங்கள் பாட்டு வாங்கி போட்டு, நிஃப்டியில் இருக்கிற ஷேரை வாங்கி போட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதி காத்தீங்கன்னா போதும். நியூஸை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. நியூஸு இன்றைக்கி ஒரு பேட் நியூஸ் வரும், ஒன்றா அடுத்து குட் நியூஸ் வரும். பட் அது பாட்டுக்கு நிஃப்டியில் இருக்கிற ஷேரை பற்றி கவலையே இல்லை. அது பாட்டுக்கு ஏறிட்டே இருக்கும். எனவே நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதல் ப்ரிஃபரன்ஸாக வச்சிங்க. ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து ஷேராக வச்சிங்க. ஷேரில் முதலீடு பண்ணும்போது நிஃப்டி 50 இருந்தால் பரவாயில்லை. அல்லது ஃபண்டமெண்டலாக நல்லா பார்த்துங்க. ஒரு 9 விஷயத்த சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அதனால் அதை மறுபடியும் கடைப்பிடிங்க, கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் நம்ம இன்னும் விரிவாக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.